வேட்டை திரைப்படத்துல பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுடன் இணைந்து ஃபகத் ஃபாசில், அமிதாப் பச்சன், ராணா டகுபதி என பலரும் நடித்திருக்க நிலையில, இதையெல்லாம் இந்த படத்துடைய மீதான எதிர்பார்ப்பை பல மடங்கு உயர்த்தி வந்திருக்கு. இதற்கிடையில தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த திரைப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டு, ஆனால் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு லைக்காவோட தயாரிப்பில் உருவாகும் மற்றொரு திரைப்படமான விடாமுயற்சி வெளியாவதால், வேட்டையின் திரைப்படம் பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை முன்னிட்டு வெளியாக இருப்பதாக அறிவிப்பு வெளிவந்தது. அதே ஆயுத பூஜைக்கு பாத்தீங்கன்னா விடுமுறை முன்னிட்டு சூர்யா சாருடைய கங்குவா திரைப்படம் வெளியாக இருப்பதாக ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதாவது சூர்யா சாருடைய திரைப்பயணத்துல பாத்தீங்கன்னா அதிக பொருட்செலவில் உருவாகும் திரைப்படம் தான் கங்குவா. எனவே அதிக பட்ஜெட்ல உருவாகும் கங்குவா திரைப்படம் சோலோவாக வெளியானால் தான் அந்த படத்துடைய வசூலுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் இருக்கும். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுடைய வேட்டையன் திரைப்படத்துடன் சூர்யா சார் அவர்களுடைய கங்குவா திரைப்படத்தை வெளியிடுவது எந்த அளவிற்கு ஒரு நல்ல முடிவாக இருக்கும் என தெரியவில்லை என்பதே ரசிகர்களுடைய கருத்தாக இருந்து வந்திருக்கு. இதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது சூர்யா சார் அவர்கள் இந்த முடிவை எடுக்க காரணமே இந்த படத்துல அவர் வைத்துள்ள நம்பிக்கை தானாம். அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுடன் போட்டி போட்டு வெற்றி பெற்றால் தன்னுடைய மார்க்கெட் பாத்தீங்கன்னா பல மடங்கு உயரும் என்பதால் இந்த முடிவை அவர் எடுத்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.